1% improvements. The problem is not that one level is better or worse than another. All levels of change are useful. The problem is changing their habits, focusing on what they want to achieve. பண்ணேன் அப்படின்னா நான் வாங்கி வச்சு ஒரு 2-3 மாதம் அப்படியே டம்ப் பண்ணி அப்படியே வச்சுருந்தேன். புக் படிக்கவே இல்லை. இந்த புக்கோட பேர் வந்து த சீக்ரெட். ஆக்சுவலி புக்கோட நேம் ரொம்ப கேட்சியாக இருந்ததுனால சரி சும்மா ட்ரை பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு ஏதாவது கேட்கணும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், மச்சான் சூப்பராக இருக்குது அந்த புக்கு, சொல்ல ஒரு விஷயம்லாம் அப்படி ஒரு நாள் கேட்டுருச்சு, டே உண்மையாலுமே படிக்கிறியா அந்த புக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சான் நான் இந்த நாள் சரி உனக்கு தோணும்போது படி அப்படின்னு. சரி எப்படி சொல்கிறாரு நம்ம அந்த புக்கில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த புக் ஸ்டார்ட் பண்ணும்போது அது ரொம்ப போயிட்டே இருந்துச்சு. அதாவது என்னோடய சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயங்கள், நான் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன், அது எல்லாத்தையுமே எனக்கு திரும்பி ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த புக் நிறையா நல்ல விஷயம் சொல்லிச்சு. அதை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸும் பிடிச்சி அதை தொடர்ந்து நான் நிறையா புக்ஸ் படிக்கவும் ஆரம்பித்தேன். தேங்க்ஸ் டு மை டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ரத்திகா. பிகாஸ் அவள் ஹெல்ப் பண்ணல அப்படின்னா புக்ஸ் ரீட் பண்ணுற அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். பேசிக்காக நானும் எல்லாத்தையும் மாதிரி தான் ஃபோன் நோண்டிட்டு சும்மா எங்கேயாவது விளாட போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது பார்ட்டி இல்லைனா ஏதாவது வீக்கெண்ட் வெளியே ஏதாவது போகிறது அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். பட் ஒன்ஸ் நான் புக்ஸ் அதுக்கப்புறம் நான் போகலை அப்படின்னு நான் கிடையாது. பட் புக்ஸ் என் லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் ஆர்த்தர் எட்கார்ட் டொல்லேன்னு சொல்லிட்டு அவரோட புக் த பவர் ஆஃப் லவ். அது வந்து இந்த நிமிஷத்தில் வந்து இந்த நிமிஷம் எவ்வளோ ப்ரெஷியஸ், இந்த நிமிஷத்தில் என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு பர்சன். ஸோ எனக்கு அந்த புக் ரொம்ப பிடிக்கும், த பவர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பை ஜேம்ஸ் கிளியர். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் புக்ஸ். லைக் இப்போ நான் படித்தேன், சில காலம் தான் ஆச்சு, ஒரு 3 மாதம் தான் ஆச்சு நான் படித்தேன். பட் அந்த அதில் இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த புக்ஸாக இருக்கட்டும். அப்புறம் வந்து ஆல்கமிஸ்ட். நான் மோஸ்ட்டாக செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து நிறையா படித்தேன். அது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக லைக் நிறைய விஷயம் நம்ப ஆரம்பித்தேன். நம்ப ஆரம்பித்ததை தாண்டி எனக்கு அந்த விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. த நெக்ஸ்ட் திங், இப்போ எனக்கு ஏதாவது ஒரு புக்கை பற்றி ஒரு ரிவ்யூ சொல்லணும், த சீக்ரெட் பற்றியே சொல்கிறேன் பை ராண்டா பைக்கர். அவங்க சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கடந்து வந்த மனுஷங்கள், அதாவது நிறையா செலிப்ரிட்டிஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம தனுஷாக இருக்கட்டும், இல்லை ஒரு டாப் செலிப்ரிட்டி எம்ஜேவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு அவங்க நம்பினாங்க, என்ன ஆக போகிறாங்கன்னு அவங்க இன்ட்ரெஸ்ட் நம்பினாங்க. அதனால தான் அவங்களால நிறைய விஷயம் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷ் சொல்கிற மாதிரி எண்ணம் போல் தான் வாழ்க்கை. ஆமாம், எண்ணம் தான் வாழ்க்கை. தாட்ஸ் ஆர் யுவர் ஓன் திங். அதாவது அதுதான் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது அந்த எண்ணம் போல் தான் வாழ்க்கைங்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்குது. அந்த நிறைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் நல்ல மனிதர்களை போய் மீட் பண்ண முடியும். நல்ல மனிதர்களால் வாழ்க்கையை நல்லது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என் லைஃப்பில் நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். என் லைஃப் நிறையா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, ரொம்ப எவிடெண்ட்டாக. அது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்டால் தெரியும். அண்ட் பர்சனலாக என் செல்ஃபே வந்து என்ன நினச்சி நான் பெருமைப்பட நிறையா டைம் இருந்துச்சு. எனக்கான ஸ்பேஸ் அமைஞ்சிச்சு. நிறைய விஷயத்துக்கு நோ சொல்ல ஆரம்பித்தேன். பிடிக்காத விஷயத்துக்கெல்லாம் நோ சொல்ல ஆரம்பித்தேன்.
பிடிச்ச விஷயத்த யாருமே வரல அப்படின்னாலுமே தனியாக போய் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் இட் கிவ்ஸ் மீ டாட் மீ வேரியஸ் லெசன்ஸ் டு லேர்ன். ஸோ என்னோட பெரிய சஜஷன், புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிஷியலாக கொஞ்சம் இது பார்க்க தான் செய்யணும், பட் போக போக வந்து அது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். இந்த ஹேபிட்டை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா வில் பி கிரேட்.